வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம வந்திருக்க இடம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட். ஆமாங்க, லாஸ்ட் வீக் நம்மளால பர்சனல் ஒர்க்னால வர முடியல, மன்னிக்கவும். ஸோ இந்த வாரம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்னென்ன புதுமையான பழைய பொருட்கள் வந்திருக்கு, விண்டேஜ் கலெக்ஷன் என்னென்ன வந்திருக்கு, ஸோ செகண்ட்ஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ என்ன ரேட்டு அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்த்துடலாம். வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்காண்டி தகவல் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க அப்படியே வீடியோக்குள் போகலாம். நம்ம மார்க்கெட்டில் நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடையிலே இந்த மியூசிக் போர்டு ஒன்று பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஜேபிஎல் செட்டு பார்த்தீங்கன்னா 8500 சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேவையானவங்க இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ இதோட ரேட்டு ப்ரைஸ் இதான் சொன்னாங்க அவங்க. பட் இதெல்லாம் பெரிய பெரிய மியூசிக் சென்டரில் யூஸ் பண்ணுற சிஸ்டம் மாதிரி தெரியுது. ஜேபிஎல் செட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் சொன்னாங்க. நீங்கள் செக் பண்ணியே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரேட்டு பார்த்து பேசி வாங்கிக்கிங்க. அவங்கள்ட்ட குட்டி குட்டி ஸ்பீக்கர்லாம், பிராண்டடான ஸ்பீக்கர்லாம் கூட செகண்ட்ஸில் நிறைய வச்சிருக்காங்க. அவங்க வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்க. இது பாருங்க, ஐஃபோன் கொண்டு வந்தாங்க, ஒரு 2 பீஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 2000 தான் சொன்னாரு. பட் இது வந்து ஒர்க் ஆகல. ஆனா இன்னொரு ஐபோன் வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. நானே ஆன் பண்ணி பார்த்தேன். ஸோ டிஸ்பிளேல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. 6000 சொல்லி சொன்னார் அவரு. பாருங்க, ஆன் ஆகுது, போனே ஆன் ஆகுது. இன்னைக்கு வந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ஐபோன் வேணும்னா நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். பட் இது பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே எல்லாம் ஓப்பன் பண்ணியே வச்சிருக்காரு அவரு. அவங்கள்ட்ட ஐபேட் கூட ஒரு 2-3 ஐபேட்லாம் பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் மாஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில டேமேஜ்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ நம்ம தான் பார்த்து செக் பண்ணிக்கணும். அவங்கள்ட்ட இந்த ஃபிலிம் ரோல் கேமரா கூட ஒரு 4-5 பீஸ் வச்சிருந்தாங்க. ஒரே கடையில் ஐஃபோனு, ஐபேடு, இந்த மாதிரி கேமரா ஐட்டம் கூட ஸோ நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க. அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா நிறைய செட்டு, அது மாதிரி ஸ்பீக்கர்ஸு, அந்த மாதிரி போர்டு எல்லாமே நிறைய பீஸ் பார்க்க முடிச்சு இந்த கடையில். இது பாருங்க, ஒரு பழைய டேப் ரெக்கார்டு, எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னார். இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுவும் அவன் அடுப்புலாம் பாருங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய வச்சிருக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில். எல்லாமே செகண்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் புதுசு கிடையாது. இது பாருங்க, ஒரு கார் செட்டு பிபிஎல்ல பார்த்தேன், 600 சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் செக் பண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ரன்னிங் ஆகுமான்னு தெரியல. உங்களுக்கு பார்த்து விருப்பம் தான். இவங்க இந்த கடையில் பாருங்க, நிறைய அந்த ஹூப்பர் ஐட்டம், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு, இந்த மாதிரி டிவிடி பிளேயரு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இங்கே எல்லாம் பார்க்க முடிஞ்சு. எல்லாமே 1000, 800, 700, 1200, ஸோ இந்த மாதிரி ப்ரைஸில் வச்சிருக்கிறாங்க அவங்க லைனாக. ஸோ எல்லாமே நம்ம பார்த்து அவங்கள்ட்ட சில கடைகளில் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துக்கு இருக்க கடையில் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும். இந்த ப்ரொஜெக்ட்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஐட்டம்லாம் ஒரு 6 பீஸ் சொல்லி வச்சுருந்தாங்க அவங்க. பட் இதோட ரேட் நம்ம கேட்கல. எல்லாமே எல்லாம் பழைய பீஸ் செகண்ட்ஸில் தான் வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அல்லது அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க, நம்பர் வாங்கிக்கிங்க. ஸோ ஏதாவது வாரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸு இந்த வாரம் நம்ம சந்தையில் நிறையா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அவங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டிவிடி, பழைய டிவிடி கேசட்டுங்க. அதெல்லாம் டெக்குன்னு சொல்லி போடுவாங்க அதில். ஸோ அந்த மாதிரி கேசட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு டிவிடி பிளேயர், டெக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு நிறைய வச்சிருக்காங்க. இது பாருங்க, மைக் ஒலிபெருக்கி மாதிரி வச்சிருக்காங்க இது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் வச்சிருந்தாங்க. ஒரு பீஸ் 600 சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா எல்லாமே பழசுங்க. ஒரு பீஸ் எடுத்தால் 200. நீங்கள் எந்த கேமராவும் எடுத்துக்கலாம், எதை எடுத்தாலும் 200 சொல்லி அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே ஒர்க் ஆகாது, இதுதான் உண்மை. அதில் ஏதாவது ஸ்பேர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வாங்கி அதில் ஸ்பேர்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கேமரா குமிஞ்சு போய் கிடக்குது. ஹேண்டி கேம்லேருந்து, ஃபிலிம் ரோல்லேருந்து, பெரிய பெரிய கேமராலேருந்து சின்ன கேமரா வரைக்கும் ஸோ நிறைய கேமரா வந்து கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அவங்கள்ட்டே பார்த்தீங்கன்னா பழைய ஃபேன், செகண்ட்ஸ் ஃபேனு, குக்கரு, இந்த மாதிரி கடாய் சட்டி, இந்த மாதிரி பிரிண்டரு, ஸோ நிறைய ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ பைண்டிங் மிஷின் மாதிரி இருக்குங்க. அப்படியே ஒரு புதுசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு பீஸ் பார்க்க முடிஞ்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கு நிலவரம். இங்கே பாருங்கள், டார்ச் லைட்டு எல்லாமே பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறது. உள்ளுக்கு வந்து பேட்டரி இல்லை. இதெல்லாம் பழைய காலத்தில் இந்த டார்ச் லைட் மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் இப்போ வந்து பீஸ் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 100 சொல்லிட்டு இருந்தாங்க. இதை விட பெரிய டார்ச் லைட்டும் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ டார்ச் லைட்லாம் குமிஞ்சு போய் கிடக்கு இந்த இடத்துல. ஸோ வேணுங்கிறவங்க அந்த போர்டு, ஸோ டார்ச் லைட்டு, ஸோ இந்த மாதிரி செகண்ட்ஸில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ எலக்ட்ரிக்கல் போர்டெலாம் பாருங்கள், அவ்வளோ கனெக்டிங் பாக்ஸ்லேருந்து போர்ட்லேருந்து எல்லாமே கிடக்கு. வேறு பீஸ் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் சலுகைகளும் கொடுக்குறாங்க. ஒரு 10 போர்டு இந்த மாதிரி வாங்குறோம்னா சலுகைகளும் கொடுக்குறாங்க. இது பாருங்க, கையிலே எடுத்து போகிற பெரிய டார்ச் லைட்டு. பட் உள்ளுக்கு பேட்டரி இல்லை, நம்ம தான் போட்டுக்கணும். 400 சொல்லிக்கிட்டு இருந்தார் பெர் பீஸு. விருப்பம் உள்ளவங்க இன்னைக்கு வந்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்குங்க உங்கள்கிட்ட, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்.
அதே கடையில் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க டேப் ரெக்கார்ட்லாம் பாருங்க அப்படியே டஸ்ட் பிடிச்சி போய் கிடக்குங்க. அவ்வளோ டேப் ரெக்கார்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு அவரு. அதே போல நல்ல பிராண்டடான ஸ்பீக்கர்ஸ் செட்டு எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க இந்த கடையில். பிலிப்ஸ், சோனி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொல்றாரு. எல்லாமே 300 500 600 அந்தந்த ஸ்பீக்கருக்கு ஏற்றது மாதிரி பிரைஸ் சொல்றாங்க. இந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் லேப்டாப்புங்க. 4500 ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 10,000 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்றது மாதிரி அதோட பிரைஸ் மாறுபடுது. ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க. அவசரப்பட்டு எடுத்துட்டு போக வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு பல்லாவரம் மார்க்கெட்ல. லேப்டாப் எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்க எல்லாமே. இந்த மாதிரி ஐட்டங்கள் அந்த ஸ்பீக்கர்ஸ் இந்த செட் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியாது தான் அந்த இடத்துல. பட் எலக்ட்ரீஷியன் யாராவது தெரிஞ்ச டெக்னீஷியன் வந்தீங்கன்னா ஸோ அவங்கள வச்சு நீங்க வாங்குங்க. இதுலயே நம்பர் போட்டிருக்காங்க. நம்பர் போட்டு ஒருவருக்கு ஒரு பிரைஸ் சொல்லி சொல்றாங்க அவங்க. அதை பார்த்து வாங்கிங்க, தெளிவாக பார்த்து வாங்கிங்க. ஸோ எல்லாமே சில பீஸ்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனான பீஸே வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஜென்செட் இருக்கு. ஸோ அங்கேயே அவங்க செக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட செக் பண்ணால் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அவசரப்பட்டு எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஹூப்பர், பழைய செட்டு, விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்கு இந்த வாரம் பல்லாவரத்தில். இந்த பைனாகுலர் பாருங்க, இது நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. எடுத்து செக் பண்ணியே பார்த்தோம். ஸோ நல்ல பீஸ் தான். விருப்பமுள்ள இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த கடையில் எல்லா அசரிஸும் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனான பொருளே வச்சிருக்காங்க இந்த கடையில். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குமிஞ்சி கிடக்கு நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டில். இன்னைக்கு மழை கொஞ்சம் பேஞ்சதுனால வெயில் அடிச்சு, வெயிலும் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்க. லேப்டாப்ல இருந்து, டேப்ல இருந்து, ஐபேட்ல இருந்து, ஸோ எல்லாமே பழைய ஜாமான்ல இருந்து, புது பொருட்கள்ல இருந்து எல்லா பொருளும் வச்சிருக்காங்க. அதிகமான பொருள் இந்த வாரம் வந்ததெல்லாம் ஐபேட் நிறைய வந்திருக்கு. ஆப்பிள் ஐபேட் வந்திருக்கு, ஐபோன் வந்திருக்கு, பிரிண்டர் கூட நிறைய வந்திருக்கு. ஸோ கார் செட்டு வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய அந்த வாரம் வந்திருக்கு. ஸோ இந்த டைரி பாருங்க, 2026 டைரி தான், வெறும் 20 ரூபீஸ் தாங்க. நல்ல பெரிய பெரிய டைரியா இருக்கு. ஸோ தேவையானவங்க நீங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாம். ஸோ புது டைரி, இந்த வருஷத்து டைரி தான் 20 ரூபா போட்டு தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல நிறைய பேஜே இருக்கு, நல்ல பெரிய டைரியாவே இருக்கு. நீங்க தாராளமா வாங்கலாம். இதெல்லாம் பழைய நோக்கியா நம்ம யூஸ் பண்ணது, அப்படியே ஸ்கிராப் மாதிரி அப்படியே கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு, இது ஒர்க் ஆகாதுப்பா, இதுல இருந்து ஸ்பேர்ஸ் ஏதாவது தேவைன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தெளிவாக அவர் உண்மையை சொல்லிட்டாரு கரெக்டா. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ல இருந்து, ஐபேட்ல இருந்து, நோட்ல இருந்து, பழைய பேசிக் மாடல் மொபைல் ஃபோனு, சாம்சங்கு, இந்த மாதிரி விவோ ஃபோனு, எல்லா ஃபோனும் அப்படியே குமிச்சு வச்சிருக்காருங்க. லேப்டாப் முதற்கொண்டு குமிச்சு வச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கிடக்குதுங்க. எல்லாமே பழசு தான். இதுல இருந்து ஸ்பேர்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஃபோனை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு அதுல இருந்து ஸ்பேர்ஸை எடுக்கலாம். அவ்வளவு நோக்கியா பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பேசிக் மாடலு, டச்சு, அது மாதிரி கேமரா வச்ச பேசிக் மாடலு, இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நிறைய வந்திருக்குங்க இந்த வாரம். அந்த அளவுக்கு குமிச்சு வச்சிருக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு தேவையான பொருளை ரேட்டு பேசி வாங்கிங்க. அது மாதிரி இந்த துணி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுறதே இல்லை வீடியோக்குள்ள. இதெல்லாம் எல்லாமே புது ட்ரெஸ் தாங்க. இந்த கடையை பொறுத்தளவுக்கு புது ட்ரெஸ்ஸு எடுத்து வந்து அப்படியே கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த லுங்கி, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எல்லாமே புது பீஸ் தான். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அப்படியே கடைகளில் மாதிரி அப்படியே ஹேங்கர் போட்டு ஃபுல்லாக தொங்க வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க, விருப்பப்பட்டவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ மக்கள் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் நினைக்கிறோம் எல்லாமே பழசுன்னு. பழைய பொருள்கள் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி புது பொருள்கள் நிறையா இருக்குது. நம்ம அதையும் சொல்லணும். பழைய பொருள் இருக்குது, அதையும் நம்ம சொல்கிறோம். பார்த்து உங்களுக்கு தேவையானது பிடிச்ச பொருள்களை பேரம் பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு, பேசிக் மாடல் மொபைல் ஃபோன் நிறையா வச்சுருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் 500 600 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய வாட்சஸ்ங்க. எல்லாம் ஹெச்எம்டி, டைட்டான், சிட்டிசன், இந்த மாதிரி வாட்சஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பழைய மாடல் வாட்சஸ் இருக்குது, புது வாட்சஸ் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் நிறைய வச்சுருக்காங்க, புதுசாகவே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே கூட பேரம் பேசி வாங்கலாம். ஸோ எல்லா கடையிலையும் நம்ம பேரம் பேசி தான் வாங்குற மாதிரி இருக்குது நம்ம சந்தையில். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய கலெக்ஷன்ஸு, விண்டேஜ் கலெக்ஷன்ஸு நிறைய வச்சுருக்காங்க இந்த கடைகளில். அது மாதிரி பேனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பேனா கூட இந்த கடையில் பார்க்க முடிஞ்சு. ஸோ அந்தளவுக்கு நிறைய ஹீரோ பேன், பார்க்கர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பொருள் இன்றைக்கி வந்தீங்கன்னா விருப்பம் போல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த டயர்லாம் பாருங்கள், ஒரு டயர் 1100 ரூபா. அந்த டோட்டலாக ஒரு பீஸே 1100 ரூபா தாங்க. இது டாடா ஏஸோட டயராக ஒரு 31 பீஸ் இருந்துச்சு. மொத்தமாக வாங்குறதா இருந்தால் ஒரு ரேட்டு பேசி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டயர் வாங்கி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஓரளவுக்கு பட்டன்ஸ்லாம் ஓரளவுக்கு இருக்குது. நல்ல சியட் டயர் தான் ஃபுல்லாக. ஸோ அந்தளவுக்கு பிராண்டடான டயர் தான். ஸோ அவ்வளோ குமிச்சு வச்சுருக்குறாங்க.
இந்த ஃபேன்லாம் பாருங்கள், டேபிள் ஃபேனு எல்லாமே 600 500 அந்த மாதிரி. இந்த பிலிப்ஸ் ரேடியோ வித் டேபிள் கார்டு ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ இதுவும் ரேட்லாம் சீப் ரேட்டு தாங்க, 300 அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள் என்ன பீஸ்னே தெரில. இது ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க பார்த்தேன். ஸோ 350 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபேன் பாருங்கள், எல்லாமே இந்த பக்கம் லைட் இருக்குது, அந்த சைடு ஃபேனு. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ 350 சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க ப்ரைஸே சொல்ல மாட்டேறீங்கன்னு. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கண்டிப்பாக ப்ரைஸ் சொல்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், பெர் பீஸே பார்த்தீங்கன்னா 60 தான். 2 பீஸ் எடுத்தால் 100 அந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ பொருட்கள் அந்த வாரம் நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க. அதான் ஜிப்டானிஸில் 2 ஸ்பீக்கர் லேப்டாப் யூஸ் பண்ணலாம், டிவிக்கு நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 தான். பெர் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 இந்த மாதிரி. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குங்க. எதன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஜாமான்கள், பழைய ஜாமான் தாங்க இது எல்லாமே. ஆனால் மக்கள் வந்து நம்ம பழசுன்னு சொல்கிறோம், அந்த அளவுக்கு பிரித்து எடுக்கிறாங்க. தேவையானதை தேடி 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 எடுக்கிறாங்க. ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, சிலிண்டரு, எம்டி சிலிண்டரு, இதெல்லாம் எம்டி சிலிண்டர்லாம் 3000 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விருப்பமுள்ள நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிலிண்டரு, அடுப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்ல செட்டு இது. சோனியில் பார்த்தீங்கன்னா 3500 சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாமே பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே பக்கத்துக்கெல்லாம் பார்த்து பட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ்லாம் அப்படியே பழைய பீஸை கொண்டு வந்து கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே 100 150 அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ நம்ம சார்ஜ் போட்டு பார்த்தா தான் தெரியுது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. ஸோ மக்கள் நிறைய இதையும் பர்ச்சேஸ் பண்றாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸுமே இருக்கு, சில இதில் ஒன்று தான் இருக்கு. நல்லா பிராண்டடான ஐட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. பாருங்க, பிலிப்ஸில் பழைய செட்டுங்க அது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு கூட அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு ரேட்டான ப்ரைஸ் இது. அவங்கள்ட்ட பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளாஷ் லைட், அதாவது நம்ம கேமராவில் யூஸ் பண்ணுற ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் வச்சுருந்தாங்க. பட் நம்ம வந்து இதோட ப்ரைஸ் கேட்கல நம்ம, ஆனால் ஒரு 4 பீஸ் இருக்குது. இது தேவைப்பட்டவங்க இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா செகண்ட்ஸ் தான் இது. ஓரளவுக்கு பேரம் பேசி வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 4 பீஸ் இருக்கிறதுனால கேட்டால் கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், பழைய டெலிஃபோனுங்க இது. இதெல்லாம் எப்படி ஒரு 100 வருஷத்து ஃபோனாக இருக்கும். ஒரே ஒரு பீஸ் இந்த கடையில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருந்துச்சு ஒரு பீஸ். இதெல்லாம் நம்ம ஒரு அழகு பொருளுக்கு வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் ரிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஆயில் விட்டால் சரியாயிருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் ஒரு அழகு பொருளாக வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட நிறைய அக்சரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டில் பழைய டேப் ரெக்கார்டு, பழைய ஸ்பீக்கர்ஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய பார்க்க முடிச்சுங்க. நிறைய திங்ஸ் இந்த வாரம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ சுத்தமாக வெயிலே இல்லை இந்த வாரம். ஸோ அதனால வந்து நிறைய திங்ஸை கொண்டு வந்து, இந்த மாதிரி பிரிண்டர்லாம் பாருங்க, ஒரு 3 பிரிண்டரோ 4 பிரிண்டரோ இந்த கடையில் வச்சிருக்காங்க. ஸோ ஹெச்பிலாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா பிரிண்டர்லாம் நல்ல கண்டிஷன் சொல்லி தான் சொன்னாங்க அவங்க. ஸோ விருப்பமுள்ள ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு பார்த்து பொறுமையாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய ஐட்டங்கள் இந்த கடையிலையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லேப்டாப் ஐட்டம், இதெல்லாம் கண்டிப்பாக சர்வீஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டிஸ்பிளே, இந்த பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. கீபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இந்த மாதிரி செட்லாம் பாருங்க, அங்கங்கே அந்த டேப்பர் கார்டு தான் எங்கேருந்து எடுப்பாங்கன்னே தெரியாது. டபுள் டோர் வச்சு, சிங்கிள் டோரு, எஃப்எம், 2 in 1 இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குங்க சந்தையில். இந்த மாதிரி பாருங்க, நல்லா ஃபேன்லாம் பாருங்க, கிராம்டன்ல சூப்பராக இருக்குங்க. 800 ஸ்டார்ட் ஆகுதுங்க, 1500 வரைக்கும் ஃபேன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் விருப்பம் உள்ளவங்க பார்த்து எடுங்க. அங்கேயே சில கடைகளெல்லாம் அந்த மோட்டாரை செக் பண்ணலாம், நம்ம போட்டு சார்ஜ் பண்ணி செக் பண்ணலாம். பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி குக்கர் ஐட்டம்லாம் பாருங்க, இதெல்லாம் மாடர்னாக குக்கர் ஐட்டம் கூட, பழைய குக்கர் செகண்ட்ஸான பீஸ்லாம். ஸோ இந்த கடையிலேயே நிறைய ஜாமான், இந்த வீட்டு பொருட்கள் ஜாமான்லாம் நிறைய இருக்கு, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்லாம் அங்கங்கே பார்க்க முடிச்சுங்க. எல்லாமே அங்கங்கே டபுள் டோர் வச்சது, எல்லாமே பட்டன்ஸ்லாம் அருமையாக இருக்கு. பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு பொருள் தான் வாங்கி வீட்டில் வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இது யார் வாங்கின கப்புன்னு தெரியல. ஒரு ஷீல்டு கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இதையும் மக்கள் வாங்கிட்டு போவான்னு நினைக்கிறேன். இந்த சைக்கிள் ஐட்டம்லாம் பாருங்க, ஒரு 4500 ஸ்டார்ட் ஆகுது. பட் சைக்கிள் ஐட்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேட்டு அதிக மாதிரி தெரியுது. ஸோ 6000 7000 8000 அந்த அளவுக்கு சொல்றாங்க சைக்கிள் ரேட்லாம். ஸோ அவ்வளோ ரேட்டு சொல்றாங்க நம்ம சந்தையில். பெட் ஐட்டம்லாம் வழக்கம் போல தான். இதெல்லாம் சும்மா நம்ம சொல்லணுமேனு சொல்றது தான். எப்பயும் சேமான ப்ரைஸ் தான். இதெல்லாம் வந்து அதிகப்படியான ப்ரைஸ்லாம் கிடையாது. விருப்பமுள்ளவங்க நீங்கள் பார்த்து 1 by 1 செக் பண்ணி எடுத்துங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட் ஐட்டம், கட்டல், பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, சோஃபா செட்டு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும், காட்டு, ஆஃபீஸ் சேரு, இந்த மாதிரி டைனிங் டேபிள், எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் எல்லா வசதியுமே இருக்குது. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும் யோசிக்க தேவையில்ல. எந்த ஏரியா சென்னையில் சொன்னாலும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பட் அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணிக்கணும். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்த ஃப்ரெண்ட்ஸ், பெட் கலெக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டே வர்றப்ப இங்கே பாருங்க, பழைய டெலிஃபோன் ஒன்று, பழைய கிராமஃபோன் ஃபோன் ஒன்று 2 பீஸ் பார்த்தேன். இந்த டெலிஃபோன் பார்த்தீங்கன்னா 4000 சொல்கிறாங்க. அந்த கிராமஃபோன் பார்த்தீங்கன்னா 6000 சொல்கிறாங்க. பட் எல்லாமே ரிங்கு எல்லாமே நல்லா இருக்கு. இது ஒரு அழகு பொருளாக வீட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம்.
ஸோ ஒரு 100 வருஷம் பழமையானது நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டை ஓரளவு சுற்றி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். சில ப்ரைஸ்லாம் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மாதிரி அடுத்த வாரம் ப்ரைஸ் வேறு எதுக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கும் வரை உங்களே விடுவது உங்கள் ஜேகே. நன்றி, வணக்கம்.